பாலா ப்ரொமோஷன் பலமா இருக்கு. ஆமாங்க, மாயக்கூத்து பட டீம்கிட்ட இருந்து நமக்கு 10,000 ப்ரொமோஷன் பண்ற கிடைச்சிருக்கு. பேங்க் ஸ்லிப்போட இந்த வீடியோல போடுறேன், பாக்குறீங்களா? வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆமா நீங்க பார்க்க போற படம் ஏஆர் ராகவேந்திரா இயக்கத்துல நாகராஜ் கண்ணன், மு ராமசாமி, டெல்லி கணேஷ் இப்படி பலரோட நடிப்புல, சுந்தர்ராம் கேமரால, அஞ்சனா ராஜகோபாலன் இசையில, நாகுரான் எடிட்டிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மாயக்கூத்து. வாங்க வீடியோக்குள்ள டேட்டா போலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. மாயக்கூத்து படத்தோட கதை என்ன? வழக்கம் போல சொல்ல போறது கிடையாது. பட் ஆனால் ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் நடந்துச்சுங்க. ஆக்சுவலி காசி தேட்டர் தான் போறதா இருந்துச்சு. சரி ஓகே, விஆர்மல அறுபா டிக்கெட் இருக்கு அப்படின்ற வழக்கமான மைண்ட் செட்ல புக் பண்ணாதான். ஏன்னா இங்கே டிராவல் 3 மணி நேரம், வர்றதுக்கு 3 மணி நேரம், 6 மணி நேரம் டிராவல் இருந்தாலும் ஓகே படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. அதே சமயம் முன்னாடி நம்ம அந்த படத்தோட டேரக்டர் நம்மளை கூப்பிட்டு நான் கேட்டப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஹானஸ்டா எப்படியோ அப்படியே ரிவ்யூ கொடுப்பேன்னு அவங்க சொன்ன ஒரே விஷயம், தாராளமா பண்ணுங்க பிரதர் அப்படின்றதான். சீரியஸ்லி அந்த மைண்ட் செட் எப்படி வரும் தெரியுங்களா? ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப உணர்வு பூர்வமா கரெக்டா பண்ணும் போதுதான் அந்த இடத்துலதான் நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம்னு தோணுச்சு. எஸ், நீங்க கேட்கிற கேள்வி மைண்ட் செட் கேட்குது, அது கடைசியா சொல்றேன். படத்தை பத்தி முதல்ல பேசுவோம். ஓகே, ஸோ இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஃப்ரேமிங் தாங்க. ஏன்னா வெறும் 25 லட்சத்துல அவங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்திருக்காரு ராகுல் பிக்சர்ஸ் அப்படின்னு. ஸோ சீரியஸ்லி முதல்ல ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். தன்னோட ஃப்ரெண்டுக்காக, நண்பனுக்காக இப்படி யாருமே இறங்க மாட்டாங்க. அப்படி இறங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அந்த நம்பிக்கையை டைரக்டரும் சரி ஹீரோவும் சரி எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் மாயக்கூத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இதெல்லாம் பிளான் பண்ணாம, ஏன்னா வெறும் 25 லட்சம் தான் கையில இருக்கு, அப்ப இதுலதான் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தை ஏனோ தானோ அப்படின்னு கிடைச்சதை எடுக்காம பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஸ்கிரீன் பிளேல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம, அட் தி சேம் டைம் ஃப்ரேம் வைக்கிற கிளைமேட்டா இருக்கட்டும், அந்த ஒரு பொசிஷனா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி வர்ற மியூசிக்கா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க புக் பண்ண அவங்க நடிச்ச அந்த கேஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே அற்புதம். ஏன்னா இது இந்த படத்துல வந்து ஒரு அழகான காதல் வரும், ஒரு கணவன் மனைவிக்கு இல்லை. ஆனா அந்த அழகான காதல் ரொம்ப நேரம் நீடிக்காது, டப்புன்னு ஒரு ட்ராஜடி ஆகிடும். அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் டப்புன்னு ட்ராஜடி ஆகிடும். இன்னொரு அழகான விஷயம் டப்புன்னு ட்ராஜடி ஆகும்போது ப்ரிவிலேஜ் சொசைட்டி தொட்டு பிடிச்சிடறான். ப்ரிவிலேஜ் சொசைட்டின்னு சொல்லணும். ஏன்னா சிம்பிளான ஒரு மைண்ட் செட் தான். இந்த உலகத்துல ஒருத்தன பணம் இருக்கு அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் ஆமா அப்படின்னு போற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா ஒருத்தன பணம் இல்லை அப்படின்னா என்னைய மாதிரி என்ன சொன்னாலும் இவன் ஏதோ ஒன்று பண்றான்டா இப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா பணம் இருக்கு பண்ணும்போது, ஜெயிக்கும் போதும் தோக்கும் போதும் அவன் கூட இருக்க கூட்டம், பணம் இல்லாதவன் ஜஸ்ட் முயற்சி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட உன்னதான் எதுவுமே இல்லையே, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றேன் ஏய் பாப்பா. ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரெய்லர்ல சொல்ற மாதிரி இந்த படம் உனக்குள்ள ஒரு கதை, அந்த கதைக்குள்ள ஒரு உலகம், அந்த உலகத்துக்குள்ள நீ என்னையா நோலன் ஸ்டோரி மாதிரி சொல்ற பண்ணதும் டக்கு நமக்கு இன்செப்ஷன் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டுங்களா? எஸ், கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட இன்செப்ஷன் மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது அவங்க ஆங்கிள் ட்ரை பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு நெருடலும் எங்கேயும் வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ளாட்டா போகும்போது நீங்களும் ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரியான ஒரு உணர்வீங்க. ஏன்னா ஒரு நாவல் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது 4 பக்கம் 5 பக்கம் தாண்டும் போது அந்த நாவல் உங்களை அந்த கதையோட உங்களுக்கு கொண்டு போனா மட்டும்தான் நீங்க அந்த நாவலோட கடைசி, அது எந்த ஒரு புத்தகமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போவீங்க. இன்னைக்கும் வருஷம் அந்த அப்பளத்துக்காக புத்தக திருவிழாவுக்கு போய் அட்டன் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும், எவ்வளவு புக்கு வாங்கிட்டு வந்து அது வீட்டுல தூங்கினாலும், இன்னைக்கும் புத்தகம் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு பல பேர் இருக்கனாலதான் இன்னைக்கும் புத்தகங்கள் அச்சடிக்கப்படுகிறது. அந்த அந்த ஒரு மெயினான கான்செப்டுக்குள்ள ஒரு அழகான சமூக நீதியை பேசுற இந்த படம் தான் என்ன சொல்றது, பயங்கர ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அதுவும் எந்தவித சமரசமும் இல்லாம எடுத்தது தான். உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது நீங்க ஞாபகத்துக்கு வருவீங்க, நீ தனித்தா ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னாடியும் அந்த ப்ரிவிலேஜ் சொசைட்டியால, அது அவன் தலையெழுத்து பாஸ். அதாவது பணம் இருக்கவே பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான். பணம் இருக்க அழுதான் அப்படின்னா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா பணம் இல்லாதான் அழுதான் வச்சுக்கோங்களேன்,
அது அவன் தலையெழுத்துங்க, அவெல்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இதை உடைக்கிறதா இந்த படம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி இந்த படத்துல ஒரு எழுத்தாளரா வாழ்ந்திருக்காரோ நாகராஜ்கன், அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவையும் முதல்ல ரொம்ப அழகா டைரக்டர் ராகவேந்திரா எழுதியிருக்காப்புல. அப்படி அழகா எழுதுனனாலதான் சுந்தர் ராம் தன்னோட கேமரால ரொம்ப அழகா படம் பிடிக்க முடிஞ்சிருக்கு. அது அழகா நாகூரான் அற்புதமா ஒரு நாவலோட ஒவ்வொரு பக்கமும் எங்கேயும் மாறிடக்கூடாது. ஏன்னா 2ஆம் பக்கம் படிச்சு நீங்க 6ஆம் பக்கம் போனீங்க அப்படின்னா நடுவுக்கு 3, 4, 5 உங்களுக்கு மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆயிடக்கூடாதுன்றது ரொம்ப அழகா அவரால் எடிட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு நாவல் படிக்கும்போது ஒரு வீரன் போகிறான், போர்க்களத்துக்கு போகிறான் அப்படின்னா அந்த போர்க்களத்துக்கான மியூசிக் நம்ம பின்னாடி எப்படி ஓடுமோ அதே மாதிரி அஞ்சனா ராஜகோபாலனோட மியூசிக் நம்ம பின்னாடி ஓடுது. சீரியஸ்லி நான் ஆன் ஸ்பாட்ல அவங்கள்ட்ட கொடுத்த ரிவ்யூ லிங்க் 3மே கீழே இருக்கு, நீங்க போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு படம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு வருது. இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா அது மௌனகுரு நினைக்கிறேன். எஸ், இதே மாதிரி ஒரு நாவல் படிச்ச ஒரு திருப்தியை கொடுக்கும். அது ஒரு கிரைம் த்ரில்லர். ஆனா இது ஒரு அற்புதமான வாழ்க்கையோட ரசிக்க வேண்டிய ஒரு நாவல். அதாவது அது ஒரு கிரைம் நாவல் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ஸ்வீட்டான இனிமையான ஒரு நாவல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இனிமையான நாவல் கூட ரொம்ப அழுத்தத்தை கொடுத்தாலும் கடைசியா ஒரு இனிமையான சுபம் போடும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த ஒரு அழகான அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா படத்தோட மெயின் கான்செப்ட் உங்களை கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த படத்தை நீங்க ரொம்பவே ரசிக்கலாம். சீரியஸ்லி நான் கொடுத்த 60 ரூபா, டாக்ஸ் ஒரு 14 ரூபா ப்ளஸ் நான் அலைஞ்சது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த தருணம், அந்த மூமெண்ட் கேப்சர் ஆனது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பயங்கர ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீடு பக்கத்தில் 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா தேட்டர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போகலாம். சீரியஸ்லி இந்த படம் ஒரு அருமையான படம். ஏன்னா வழக்கமாகவே மாஸ் கிளாஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வரிசையில் இப்படியும் ஒரு படம் எடுக்கலாம், இதுதான் சினிமா அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை நாம தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரியான படங்களும் தொடர்ந்து வரும். எஸ், என்னடா ரொம்ப ஓவரா முட்டு கொடுக்குறியோ அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ், இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு நான் ஒரு பைசா கூட வாங்கலை. சீரியஸ்லி டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு கூட சொன்னாங்க. நான் என் சொந்த காசில் புக் பண்ணி என் சொந்த காசில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சொந்த காசில் சாப்பிட்டு தான் இந்த படம் பார்த்துருக்கேன். ஸோ எப்பயுமே இந்த ப்ரிவிலேஜ் சொசைட்டி இருக்குல்ல, உனக்கு என்னப்பா யூடியூப்ல சம்பாதிக்கிறான், ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் டீம் காசு கொடுத்த பெருசு படத்துலேருந்து ஏன் டபுள் டெக்கர் படத்தை கூட சொன்னாங்க, எப்படி அந்த டீம் காசு கொடுத்துருப்பாங்க, அதான் இவ்வளோ வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்ன கூட்டம் இருக்கத்தான் செய்யுது அந்த ப்ரிவிலேஜ் சொசைட்டி. அதுவே ஒரு பணக்காரன் பண்ணும்போது டிஜிட்டல் கேமரா பெரிய கேமரா பண்ணும்போது அவனை தட்டி கொடுக்கறதும் கமெண்ட்ல போய் சூப்பர் சாப்பர் அப்படின்னு பேசுறதும் பார்க்கும்போது எனக்கே தோணு ஒரு விஷயம். அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. எஸ், ஒரு விஷயத்த நம்ம நேர்மையா பண்றோம் அப்படின்னா தைரியமா பண்றோம், சிரிச்சுட்டு சந்தோஷமா பண்றோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ற மக்கள் எப்பயுமே இந்த உலகத்துல இருக்காங்க. நீங்க எப்பயுமே அந்த ப்ரிவிலேஜ் சொசைட்டி இருக்குல்ல, பணம் சார்ந்து ஓடுற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தோட கூட்டமா நீங்க ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்தியமா நீங்க உங்களோட உணர்வுகளை குழி தோண்டி புதைச்சிட்டு தான் ஓடணும். இல்ல, ஏன்னா வழக்கம் ஒரு மீம் வரும்ல, எல்லாரும் ஒரு பாதையில போயிட்டு ஒருத்தன் மட்டும் ஒரு பாதையில போவான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் நீங்க அந்த கூட்டமா போகணுமா இல்ல தனியா போகணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். இந்த படம் முடியறப்ப அது உங்களுக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தும். ஏன்னா நான் ஒரு டீட்டெயில் சொல்றேனே, இந்த படம் ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இந்த படத்துல பேக்ராப் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்லயும் அந்த எழுத்தாளர் வீடா இருக்கட்டும், அந்த எழுத்தாளர் போயிட்டு வர அந்த டெல்லி கணேஷ் சாரோட ஆஃபீஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் அந்த சேசிங்ல அந்த ஒரு ரவுடியல் கூட அந்த ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை படமா அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் இது மிகப்பெரிய பிளஸ். 25 லட்சத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், உழைக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், படத்தோட ஆரம்பத்துல நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, நான் கடவுள், நான் தான் எழுத்தாளன், நான் ஆட்டி வைக்கிறேன், நீங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு அந்த ராமசாமி கேடி என்கிற கருப்புதல்ல ஹீரோ வந்துருவாப்புல, அவரு ஆக்குறதுக்கு அந்த சிலையை வச்சுட்டு சொல்லுவாப்புல, ஆக்குறதுக்கு இங்க பல வருஷம் ஆகும், ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா அழிக்கிறதுக்குன்னு சுத்தி ஓங்கி அடிப்பாப்புல, அடிக்கும் போது மாயக்கூத்து அப்படின்னு டைட்டில் கார்டு போடுவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அவர் எந்த சிலையை ஓங்கி அடிக்க போனாரோ அந்த சிலையை அவர் அடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா உழைக்கிறவனு தான் தெரியும், சும்மா பஞ்சு பேசுறேன்னு
10 மாசமா செதுக்குன சிலையை உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு. அதுதான் இந்த படம். இந்த மாதிரி டீட்டெயில் நிறைய இருக்குங்க. ஸோ ஒரு படமா தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக போங்கன்னு நான் சொல்லுவேன். நம்மளால இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் உருவாகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சொல்கிறேன். தாராளமாக குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் அவங்க டேரெக்டாக என்கிட்ட சொன்ன மாதிரி நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அதிருப்தியாக இருக்குது, குறைகள் தோணுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டீமுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவங்க குறைகளை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில குறைகளை விட அந்த நிறைகள் அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் ஏன் அந்த குறையை சுட்டி காட்டி படத்துக்கு போங்கன்னு சொல்லணும் எனக்கு தெரில. ஸோ படத்தில் போயிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் குறையா படிச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஆஸ் அ ரிவ்யூவர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தில் எத்தனை பேர் இப்படி ஸ்பாட் ரிவ்யூ அந்த டீம்கிட்ட கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. பட் அப்படி இருக்காங்க இல்லையான்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஒரு படத்தோட ஒரு கருப்பொருளோட ஒரு கிரியேட்டிவிட்டியோட மிகப்பெரிய அஸ்தான சொத்தே அந்த பொருளோட ரசிக்கிறவங்க தான், அந்த ரசிகர்கள் தான், அந்த மக்கள் தான். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாமா வேணாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம சேனல்லையும் இந்த வீடியோலையும் குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓல்ட் ரேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தெரிவிக்க விடுங்க. அன்பு காதலான் தெரிகுதன் தகுதும் தா டைகர் கா ஹுக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.